வணக்கம். இந்த வாரம் 4 ஐபிஓ வருது. அந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்ன கம்பெனிஸு, அதோட ப்ரைஸ் பேண்ட் என்ன, எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ லிஸ்ட் ஆகுது, இந்த கம்பெனியோட இப்போ ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது, ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணலாமா வேணாமா ஐபிஓவில், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லீலா ஹோட்டல்ஸ் ஐபிஓ வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லக்ஸரி செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சென்னையில் 2 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்துங்க, லிஸ்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் ஆஷ் பெங்களூர் லிமிடெட், அதுதான் அஃபிஷியல் நேம் லீலா ஹோட்டல்ஸோடது. 26 28 மே அதுக்குள்ளார ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ப்ரைஸ் பேண்டு பார்த்தீங்கன்னா 413 லோயர் சைடில், ஹையர் சைடில் 435. ஸோ ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 34 ஷேர்ஸு. ஒரு லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,790. ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். இந்த இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 3500 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு வராங்க. ஆஃபர் ஃபால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி. இதோட லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கரெக்டாக 2 ஜூன் லிஸ்ட் ஆகுது. ஸோ இதோட அலோகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் QIB இருக்காங்க இல்லையா, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிடர்ஸ், அவங்களுக்கு 75%, NII பார்த்தீங்கன்னா 15%, ரீட்டைலுக்கு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏன் 10% அப்படின்றது. ஏன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் லாஸ்ட் 3 இயர்ஸில் உங்களுக்கு அது 10% தான் கொடுப்பாங்க as per SEBI ரூல்ஸ். ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவென்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2023 903 crores-ஆக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1226 crores, அதுக்கப்புறம் 1400 crores-ஆக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சதில். இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 23-24 லாஸ் மேக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ 3600 கோடியாக இருக்குது 2023. அப்புறம் 4242 கோடியாக இருக்குது 2024. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 3908 கோடியாக இருக்குது. ஸோ பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க அசட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ஐபிஓட PE பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் ப்ரீ ஐபிஓவில் 160 இருக்குது. போஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 213 இருக்குது. ஸோ PE ரொம்ப அதிகமான இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா ப்ரைஸ் இவங்க வச்சுருக்கிறது அதிகமான ப்ரைஸ் டு புக்கும் பார்த்தீங்கன்னா 2.92. ஸோ அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. GMP பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 20 ரூபாயில் இருக்குது. ஸோ 435க்கு 20 ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அது நம்மளுடைய காமிச்ச மாதிரி PE ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதா கொஞ்சம் யோசித்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதோட காம்படிட்டர்ஸ் இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ITCயாக இருக்கட்டும், இல்லை EIH இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க PEஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 கீழே தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 போகுது. ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டாம் இன்ஃபோசிஸ்டம். இவங்க பார்த்தீங்கன்னா பவர் சொல்யூஷனில் இருக்காங்க. பேசிக்கலி இந்த UPS பண்ணுறாங்க, இன்வெர்டர் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்டெபிளைசர் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்க்கு இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தொடங்கி 29 மே முடியுது. இவங்க ப்ரைஸ் பேண்டு பார்த்தீங்கன்னா 95 ரூபாயிலேருந்து 105 ரூபா. ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 142 ஷேர்ஸ் வாங்கணும். ஒரு லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரீட்டைலருக்கு 14,910 ரூபா. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 168, ஸ்மால் இதுதான். ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், எதுவுமே ஆஃபர் ஃபார் சேல் இல்லை. இது எல்லாம் முடிஞ்சு லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 3 ஜூன் 2025. அலோகேஷன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். QIB பார்த்தீங்கன்னா 50%, NII பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15%, ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 35%. ஸோ இதோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 31 மார்ச் 2024 259 crores-ஆக இருக்குது. அது 2023 மார்ச்சில் 232 இருக்குது. 2022 பார்த்தீங்கன்னா 172 இருக்குது. ஸோ ஓரளவுக்கு க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 10 கோடியிலேருந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 22 crores வரையும் வந்திருக்கு. ஸோ இவங்களோட பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 60 கோடி இருக்குது. ஸோ இந்த டேர்ன் ஓவருக்கு 60 கோடி கொஞ்சம் அதிகம். ஸோ இவங்களோட அசட் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 98லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 230 இருக்குது. இதோட PE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஐபிஓ பார்த்தீங்கன்னா 19.75, போஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 20.97. இதோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 5.34. ஸோ PE ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் டு புக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதோட நம்ம GMP எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா GMP 0வாக தான் இருக்குது. வரும் காலத்தில் அந்த இந்த அப்ளை ஒன்ஸ் ஓப்பன் ஆகும்போது டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தகுந்த மாதிரி இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நான் AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ப்ளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல ஃபண்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் தகுந்த
தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து லாங் டேர்ம் செலக்ட் பண்ணணும். இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்தளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்லை ப்ராப்பராக வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அசட் அலோகேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸாக இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க நீங்கள் மொபைல் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஏஇஜிஎஸ் ஓபாக் அப்படின்ற கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எல்பிஜிலாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அக்ராஸ் இந்தியா. ஸோ இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ 26ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி மே வந்து முடியுது. இவங்க ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 223லேருந்து 235 வரையும் வச்சுருக்காங்க. ஒரு லாட் சைஸ் வந்து 63. லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,805 ரூபா. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 2,800 கோடி. எல்லாமே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ இது வந்து ஐபிஓ முடிஞ்சு வந்து லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 2 ஜூன். ஸோ இதோட வந்து அலோகேஷன் எப்படி அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு QIBக்கு வந்து 75%, NAS வந்து 15%, ரீட்டெயிலுக்கு வந்து 10%. இவங்க அலோகேஷன் பார்த்தீங்கன்னா QIBக்கு வந்து 75% கொடுத்துருக்காங்க, NAA வந்து 15%, ரீட்டெயிலுக்கு வந்து 10%. ஸோ இதோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3 இயர்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2022ல் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023ல் பார்த்து 355 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் 24ல் 570 crores இருக்குது. இந்த 31st டிசம்பர் முடிஞ்ச அந்த 9 மாதத்து இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 476 crores இருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2023ல் வந்து நெகட்டிவ். இது பார்த்தீங்கன்னா 24ல் பார்த்தீங்கன்னா 86 crores இருக்குது. இப்போ இந்த 9 monthsக்கு பார்த்தீங்கன்னா 85 crores இருக்குது. ஸோ இது வந்து இந்த 1 year இதில் வந்து நிறையா வரும்ன்றவங்க. ஸோ எங்களோட பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது, 2,485 கோடியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அசட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 102 கோடியாக இருந்துச்சு 2022. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 5,855. ஸோ அப்படின்னா வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனிங். ஸோ அதனால் இது வந்து ஃப்யூச்சரில் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட வந்து பிஇ பார்த்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ பார்த்தீங்கன்னா 268, போஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 259, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 17.71, இதுவும் ரொம்ப அதிகம். ஹைலி ஓவர் ப்ரைஸ்டு இந்த ஐபிஓ பொறுத்த வரையும். ஸோ ஜிஎம்பி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் இருக்குது, அதாவது 6% தான் இது இருக்குது. இது வரும் காலில் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐபிஓ நிறைய சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா இது வந்து ஜிஎம்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை இது வந்து ஹைலி வந்து ஓவர் வேல்யூடு. ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஐபிஓ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா டியூப்ஸ் லிமிடெட் அப்படின்றது. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு குஜராத் பேஸ்டு வந்து கம்பெனி. ஸோ ஐபிஓ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இது 28th மேல ஓப்பன் ஆகி 30th மேல வந்து முடியுது. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 130 ரூபாயிலேருந்து ஹையரில் பார்த்தீங்கன்னா 140 இருக்குது. ஒரு லாட் சைஸ் வந்து 100 ஷேர்ஸு. ஒரு லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் அப்பர் பேண்டில் போட்டிருக்கேன். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 220 கோடி. ஸோ ஒரு சின்ன சைஸ் தான். இதோட லிஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா 4th ஜூன் வந்து இது லிஸ்ட் ஆகும். ஸோ அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து QIB வந்து 50%, NAA வந்து 15%, ரீட்டைல் வந்து 35%. ஸோ இதோட வந்து ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இந்த 31st டிசம்பர் 2024 அந்த 9 month முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 363 crores இருந்திருக்கு. அதே 1 year 31st மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 2024ல் பார்த்தீங்கன்னா ஒரு 402 கோடியாக இருக்குது. அதே மாதிரி 2023 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 307 கோடியாக இருக்குது. 2022ல் பார்த்தீங்கன்னா 195 கோடியாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ஒரு கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி 2022ல் 1.64 crores இருந்த ப்ராஃபிட் வந்து 2024ல் பார்த்தீங்கன்னா 18.3 இருக்குது. இந்த 9 month எண்டரில் பார்த்தீங்கன்னா 24.91 இருக்குது. ஸோ இந்த 3 மாதம் முடிஞ்சு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து இப்போ 99 crores இருக்குது. பாரோயிங்ஸும் வந்து ஒரு 202 crores இருக்குது. 363 crores டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிக்கு வந்து 202 வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் அதே மாதிரி இவங்க அசட்ஸும் பார்த்தீங்கன்னா 428 crores இருக்குது. ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 16 ரூபாயில் இருக்குது, அதாவது வந்து 11.5%. ஸோ இப்போ இந்த 4 ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் லிஸ்டிங் கெயின் அந்த மாதிரி வாங்கணுன்னு இருந்தால் அதோட ட்ரெண்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 days எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு டிமாண்ட் நிறையா இருக்குது, ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஐபிஓஸ் பற்றி எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.